T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சந்திர பகவானுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு பலன்கள் காணப்போகிறோம். சந்திர பகவானுக்கு 3 நட்சத்திரங்கள் உண்டு. ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு காடு, கரை, சொத்து, வீடு, வண்டி, வாகனம், ஆடு, மாடு இப்படி அனைத்து வசதி வாய்ப்புகளும் இவங்களுக்கு வந்துடும். ஆடம்பர வாழ்வு அனுபவிக்கக்கூடியவர்கள். சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் இவங்களுக்கு 15 வயது கடக்கும் வரை இதில் ஒரு குழந்தை பிறந்தால் பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான கஷ்டம், வறுமை, ஜீவனத்துக்கு படாத பாடுபடுவாங்க. சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் பெற்றோர்களுக்குள் ஒற்றுமை இருக்காது. அந்த செவ்வாய் திசை முடியும் வரை பெற்றோர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி தான் சண்டை கட்டிகிட்டு இருப்பாங்க. கடன், நோய், பிணி, பீடை இப்படி எல்லா வழியிலுமே தொந்தரவுகளை கொடுத்து விடும். சந்திர பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 50 வயதிற்கு மேல் இவங்களுக்கு சனி மகா திசை வரும். சனி மகா திசை வரும்போது இவங்களுக்கு வாக்கப்பட்ட மனைவி, கணவர், இவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க அதிகமாக கஷ்டப்படும். சந்திர பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி திசை வரும்போது ஆன்மீகம், அமானுஷ்யம், ஜோதிடம் என்று இவங்களுடைய பயண வாழ்க்கை செல்லும். சனி திசையில் இவங்களே கோயில் கட்டி இவங்களே கூட பூஜை பண்ணலாம். இவங்களே அருள்வாக்கு சொல்லலாம். சனி திசையில் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை ஒரு கஷ்டத்துக்குள்ளாக கூடிய அமைப்பு உண்டு. அதாவது கணவன் மனைவிக்குள், பெற்ற பிள்ளைகளுக்குள் ஒற்றுமை இல்லாத அமைப்பு ஏற்படுத்திவிடும். இவங்க பார்த்தீங்கன்னா தனியாகவே ஒரு வீடு எடுத்து தங்கி தனியாகவே சமைத்து தனியாகவே சாப்பிடக்கூடிய அமைப்பும் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. சன்னியாசி வேஷம் போட்டு பாத யாத்திரை, கிரிவலன்னு கோயிலாக செல்லக்கூடிய அமைப்பும் சனி மகா திசையில் இவங்களுக்கு உண்டு. சன்னியாச வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை இவங்களுக்கு சனி திசையில் அதிகமாக இருக்கும். அப்போ குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளிடம் ஒற்றுமை இருக்காது. குடும்ப பிரிவை இந்த சனி மகா திசை இந்த சந்திர பகவான் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுத்தி விடுகிறது. ராகு, குரு உங்கள் ஜாதகத்தில் இவங்க நல்ல இடத்தில் இருந்து திசை நடந்தால் ஓரளவு உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடையலாம். ரோகிணி நட்சத்திரம் மாமனுக்கு ஆகாது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாமன் அப்படிங்கிற உறவு எல்லாமே உங்களுக்கு பகையாக தான் வரும். மாமனாராக இருந்தாலும் சரி, தாய் மாமனாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாரை மாமனை கூப்பிட்றீங்களோ அந்த உறவு பூரா ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தால் பாட்டிக்கு ஆகாது. அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தால் அம்மாவுக்கு ஆகாது. அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தால் அப்பாவுக்கு ஆகாது. அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தால் தாத்தாவுக்கு ஆகாது. திருவோண நட்சத்திரம் பெரும்பாலும் தோஷம் கிடையாது. கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கோச்சாரமும் உங்கள் வாழ்க்கை நிலையும் அப்படிங்கிற தலைப்பில் பலன்கள் காணலாம். கன்னி ராசியில் 2வது நட்சத்திரமாக, முழு நட்சத்திரமாக அஸ்த நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது. புதனுடைய வீட்டில் சந்திர பகவானுடைய நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் பின் புத்திக்காரர்கள். முன்னாடி செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடியவர்கள். முன்னாடி அவசரப்பட்டு சண்டை பிடிச்சிட்டு, சண்டை கட்டிட்டு, அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு, கடன் வாங்கிட்டு, உடம்புல நோயை ஏற்படுத்திக்கிட்டு, பின்னாடி உக்காந்துக்கிட்டு யோசிக்கக்கூடியவர்கள். அதான் அஸ்தம் பின்புத்தி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 12வது வீட்டிலே கேது, 6வது வீட்டிலே ராகு. 12வது வீட்டிலே கேது இருக்கும்போது சிலர் வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்து குடும்பத்தை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை
பெரும்பாலானவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு வந்து கண்டகச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ வந்து குடும்பத்தை பிரிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்கும். கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு 12வது வீட்டிலே கேது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கால் வலி, முட்டி மூட்டு எலும்புலாம் வலிக்கிறது, இடுப்பு எலும்பு வலி. 12வது வீட்டிலே கேது இருக்கும்போது இரவு உறக்கம் குறையும். 12 மணிக்கு மேலே, 11 மணிக்கு மேலே இரவு வந்து லேட்டாகி சாப்பிட்டு லேட்டாகி தூங்குற மாதிரியான சூழ்நிலை பெரும்பாலானவர்களுக்கு ஏற்படும். மன அழுத்தம், மனக்குழப்பம், ஒரு தெளிவில்லாத சூழ்நிலை தற்போது ஓடிக்கொண்டிருக்கும். கன்னி ராசிக்கு 6வது வீட்டிலே ராகு இருக்கும்போது, கோச்சாரத்தில் 6ஆம் வீட்டில் ராகு வரும்போது உங்களுடைய தனிப்பட்ட சம்பாத்தியம், பேங்கில் வந்து உங்களுடைய சேமிப்பு உயரும். 6ஆம் வீட்டில் ராகு வரும்போது உங்களுடைய தனிப்பட்ட சம்பாத்திய சேமிப்பு இந்த காலகட்டத்தில் உயரும். கண்டிப்பாக இன்னொரு 4 மாத காலம் உங்களுக்கு வந்து 6ஆம் வீட்டிலே ராகு இருக்கும்போது உங்களுடைய சேமிப்பு வருமானம் கூடும். அஸ்த நட்சத்திர அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடந்த 2 மாதமாக உங்களுக்கு குரு பலன் உண்டு. 11வது வீட்டிலே குரு இருந்து கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பலன் சிறப்பாக வேலை செய்தார். இந்த ஆனி மாதத்தில் பெரும்பாலானவர்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடந்து முடிந்திருக்கும். இன்னும் வரன் செட் ஆகல, திருமணம் நடக்கல அப்படின்னா இந்த ஆடி மாதம் வரன் பாருங்க, ஆவணியில் கண்டிப்பாக திருமணம் நடந்து முடிஞ்சிடும். கோச்சாரத்தில் 11வது வீட்டிலே குரு இருக்கும்போது அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு பல காரியங்கள், பல விஷயங்களை நீங்கள் சாதித்து கொள்ளலாம். மூத்த உடன் பிறந்தவர்களால் ஆதாயம், உதவி உண்டு. நண்பர்களால், கூட்டாளிகளால் உதவி உண்டு. 11வது வீட்டிலே குரு தற்போது அஸ்தங்கமாக இருக்கிறார். பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்து பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அப்பா மது, மங்கை, போதை இந்த மாதிரியான கெட்ட பழக்க வழக்கத்திற்கும் அடிமையாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா கன்னிராசிக்கு 4, 7ஆம் அதிபதி 11வது வீட்டிலே உச்ச நிலையில் செல்கிறார். உங்களுடைய அப்பா உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்து நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு 7வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வந்து ஒரு எதிர்மறையான பலனை கொடுக்கக்கூடியவர். அதிக போராட்டம், அதிக கஷ்டம், குடும்ப வாழ்வில் ஒரு பிடிப்பு இல்லாமல் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியவர். அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு 7வது வீட்டிலே சனி பகவான் இருக்கும்போது திருமணமானவர்கள் வேலை விஷயமா பிரிந்திருப்பது பெரும்பாலும் நன்மைதான். கூட்டு குடும்பத்திலேயே தம்பதியர்கள் ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக சண்டை சச்சரவு, பிரச்சனை, பிரிவு இப்படி வந்து ஏற்படுத்தி விடுவார். தற்போது சனி பகவான் வக்கரகதியில் செல்லும்போது அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த பிரச்சனை, பிரிவெல்லாம் சரியாகும். டைவர்ஸ் கேஸ் போட்டவர்கள் கூட வாபஸ் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் சனி வக்கர காலம் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படுத்த போகிறது. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த காலங்கள் போல் இல்லாமல் தற்போதுள்ள கால சூழ்நிலைகள், உங்களுக்கு நேர காலம், கோச்சார கிரக நிலை நன்றாகவே உள்ளது. அஸ்த நட்சத்திர அன்பர்கள் நல்லா சம்பாதிங்க, பேங்கில் பணம் போடுங்க, உங்களுடைய சேமிப்பை பத்திரமா சேமித்து வைங்க. எதிர்காலத்துக்கு உங்களுக்கு பயன் தரும். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.